ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பேபி அண்ட் பேபி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஜெய் ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னோட சொந்த ஊருக்கு வராரு. இவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. அதே மாதிரி யோகி பாபுவும் தன்னோட சொந்த ஊருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வராரு. இவருக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து இவங்க ஊருக்கு போகும்போது ஒரு சிலரோட கேர்லெஸ்னால குழந்தைங்க ரெண்டும் சேஞ்ச் ஆகிருது. அதாவது ஜெய்யோட ஆண் குழந்தை யோகி பாபு கிட்ட போயிருது, யோகி பாபுவோட பெண் குழந்தை ஜெய் கிட்ட போயிருது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் ஜெய்க்கும் யோகி பாபுக்கும் குழந்தை மாறி போன விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் மாறி போன குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைய ஒரு குரூப் கடத்திருந்தாங்க. அது யாரோட குழந்தை, கடத்தி கொண்டு போன குழந்தைய ஜெய் கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஜெய்யும் யோகி பாபுவும் மாறி போன தன்னோட குழந்தைங்களை சரியா வாங்கினாங்களா இல்லையா, ஜெய் மற்றும் யோகி பாபு தன் ஃபேமிலி கூட ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய பிளஸ் காமெடி தான். யோகி பாபுவோட காமெடி படம் ஃபுல்லா தெரிச்சுட்டே இருக்கு. அவரோட டைமிங் காமெடி படத்துல அல்டிமேட்டா இருக்கு. படத்தோட ஒரு சீன்ல லொல்லு சபா சேசு தன்னோட சொந்த பந்தத்தை கூட்டிட்டு வந்து யோகி பாபு குழந்தைக்கு இடுப்புல வெள்ளிக்குடி கட்ட வருவாரு. அந்த நேரம் சேசுவை யோகி பாபு வச்சு செய்வாரு. அதெல்லாம் செம காமெடியா இருந்துச்சு. படத்துல ஜெய்யோட குழந்தையும் யோகி பாபுவோட குழந்தையும் சேஞ்சான பிறகு வீட்டுல உள்ளவங்க கிட்ட அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக இவங்க சில விஷயம் பண்ணுவாங்க. அதெல்லாம் படத்துல ஓகேவா இருந்துச்சு. இன்னைய காலகட்டத்துல ஒவ்வொரு குடும்பத்துல உள்ள பெரியவங்களும் ஆண் குழந்தை தான் முக்கியம், பெண் குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அதெல்லாம் தப்பு. பிறப்பால ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற மாதிரி படத்தோட கதையை உருவாக்கியிருக்காங்க. அதெல்லாம் படத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல காமெடி பட்டாசு சரவடி மாதிரி வெடிச்சுட்டே இருக்கு. படத்தோட ஹீரோ ஜெய் ஓகேவா நடிச்சிருக்காரு. சத்யராஜ் அனுபவம் வாய்ந்த நடிப்பை நீட்டா வெளிப்படுத்திருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏத்தமா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ நல்லபடியா முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை தான். இதே கதையை தமிழ் சினிமாவில் நிறைய படத்துல பார்த்திருக்கோம். குறிப்பா சொன்னா ராம்கி நடிச்ச எனக்கு ஒரு மகன் பிறப்பான் கதையும் இதுவும் மோஸ்ட்லி ஒண்ணுதான். படத்துல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்ல. படத்தோட ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்ச லாஜிக் மீறல் படம் ஃபுல்லா வந்துட்டே தான் இருக்கு. குறிப்பா சொன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல 2 பேரோட கேர்லெஸ்னால குழந்தை மாறிடும். அது கூட ஓகே, பரவாயில்லன்னு விட்டுறலாம். குழந்தையோட அம்மா அப்பாவும் தன் குழந்தையோட முகத்தை பார்க்காம ஏரோப்ளேன்ல டிராவல் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் லாஜிக் மீறல் ரொம்ப ஓவரா இருக்கு. படத்தோட இன்டர்வல் சீன்ல படம் முடிய போகுது அப்படின்னு நாம நினைப்போம். பட் ட்விஸ்ட்ங்கிற பேர்ல படத்தை ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு மறுபடி கதையை கொண்டு விற்பாங்க. அதெல்லாம் படத்துல முக்கியம் இருந்துச்சு. படத்தோட ஒரு சீன்ல நடிகர் ஆனந்த்ராஜ் சொத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தைய கடத்திடுவாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட குழந்தையோட பேரண்ட்ஸ் பதற்றம் எதுவும் இல்லாம நார்மலா இருப்பாங்க. அந்த சீன்லாம் சரியா இல்ல. இந்த படத்துல ஜெய்க்காக சில சண்டை காட்சிகளும் சில மாஸ் சீன்ஸும் இருக்கு. அதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்கு. படத்துல உள்ள சாங் அந்த அளவுக்கு ரசிக்கும்படி இல்ல. இந்த படத்தை பிரதாப் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஜெய், யோகி பாபு, சத்யராஜ், இளவரசு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா லாஜிக்கே இல்லாத ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.